எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டார்க் சோல்ஸ் 3. நம்ம வந்து கத்தீட்ரல் ஆஃப் த டீப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸ்மால்டரிங் லேக் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து கத்தீட்ரல் ஆஃப் டீப் பார்ப்போம் வாங்க. கத்தீட்ரல் ஆஃப் த டீப் வந்துட்டோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் தெரிலனா நம்ம வந்து இந்த கிறிஸ்டல் சேஜ் ஃபைட் இருக்குல்ல, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஃபேரன் கீப் போயிட்டோம். ஃபேரன் கீப்லேருந்து ஸ்மால்டரிங் லேக்ஸ் போயிட்டோம். இப்போ வந்து நம்ம கத்தீட்ரல் ஆஃப் தி டீப் வந்துட்டோம் திருப்பி. ஓகே வாங்க போ. இந்த பக்கம் எதுவும் ஐட்டம் இல்லைங்க, மேலே தான் ஐட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ க்ரஷ் ஷீல்டுங்க, ஏதோ புது ஷீல்டு என்னன்னு பார்ப்போம். ட்ராகன் க்ரஷ் ஷீல்டு, இது வந்து க்ரஷ் ஷீல்டு. ரெண்டும் ஒரே ஷீல்டு தாங்க. ஒரு இதில் வந்து ஃபயர் டேமேஜ் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இன்னொரு இதில் டார்க் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்கில் இதுக்கு பேரி தாங்க. ஓகே, வேறு எதுவும் வழி இல்லைங்க, கீழே தான் போகணும் போல். வாங்க போ. படிக்கட்டில் ஏறி போவாங்க மேலே. எங்கள் மேலே எவனோ இருக்காங்க பாருங்க, எதை தூக்கி போடுறோம். வார்க்கரை ஸ்பெல் போடுறாங்க. அடிக்க விடக்கூடாது, தூரமாக இருந்து அடிச்சிடணும் அவனை. இந்த கிளேமரோட ரேஞ்சு தாங்க, அதுவும் இந்த மாதிரி குத்துறோம்ல, அப்போ வந்து ரேஞ்ச் ரொம்ப கிடைக்குதுங்க. தூரமாக இருந்தே அடிச்சிடலாம் நம்ம ஈஸியாக. ஸ்பைடர் ஷீல்டு பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஆனால் இதோட ஸ்கில்லு பாருங்கள், வெப்பன் ஸ்கில்லுன்னு போட்டிருக்கு. ஓகே வாங்க போ. மேலெல்லாம் பாருங்கள், எனிமீஸ்லாம் நிற்கிறானுங்க. இந்த சைடு ஓடிடுவோம், சைடில் ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க, அடித்து தான் போகணும் போல் அவங்கள. வாங்க போ. ஐயோ, மேலே இருந்து அம்புறானுங்க. ஐயோ, நாய் வேறு இருந்துச்சுங்க, வாங்க ஓடிடும். ஐயோ, 2-3 நாய் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த நாயை பொழப்போம். எங்க ஒன் ஷாட் ஆயிட்டாங்க. எந்த பக்கம் இருக்கதான்? இந்த பக்கம் வழி இல்லைங்க, அந்த பக்கம் தான் போகணும் போல். ஏங்க ரொம்ப எனிமீஸ்லாம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குங்க. நம்ம ஸ்மால்டரிங் லேக்கோட இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஒன் ஷாட் ஆயிடுறானுங்க எல்லா நிமிஷம். அங்கே இருக்க எலி கூட சாவாதுங்க ஒன் ஷாட் அடித்தா. இங்கே பாருங்க, அந்த நாய் வந்து ஒன் ஷாட் ஆகிடுது. பாருங்க, எனிமீஸ்லாம் வீக்காக தாங்க இருக்காங்க, நம்ம ஈஸியாக கொல்ல முடியுது அவங்கள. ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க, என்ன ஐட்டம்னு பார்ப்போம். லார்ஜ் ஷோல். ஓகே, அந்தாண்ட ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போங்க. ஏதோ ஒரு டோர் இருக்குது, அந்த வழியே தான் போகணும் போல். கீழெல்லாம் எதுவும் ஐட்டம் இல்லைங்க, எதுவும் மறைச்சலாம் வைக்கல. வாங்க போ. எவனும் இருக்காங்க எங்கங்க? ஏதோ பண்ணாங்க ஸ்கில்லு, என்ன ஸ்கில்லு போட்டானே தெரில. நம்ம அதுங்கடி கொண்டுட்டோம். ஓகே, மேலே ஏதோ வழி போகுது. மேலே சாமி கும்பிட்டுட்ருக்கானுங்க. இங்கே பாருங்கள், ஏதோ சாமி கும்பிட்றான். ஓகே ஓகே, இந்த டோரை திறப்போம். பாஸ் ஃபைட்டாக இருக்குமா? நார்மலாக டோர் போட்டு மூடிச்சிருந்தாலே பாஸ் ஃபைட்டு தாங்க. இல்லைங்க, பான்ஃபேர். ஏங்க எவனோ படுத்துருக்கானுங்க. ஓகே, இவன் மதர் ஆஃப் ஃபர்லான்னு சொல்லி ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான். என்ன வேண்டிக்கிறான்னா, எங்களுக்கு வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் கருணை கட்டுங்க, இந்த அரியாண்டலுக்கு ஃபயர் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஓகேங்க, அந்த பான்ஃபேர் ரிலேட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட போய் பேசுவோம் வருங்க. ஏதோ என்பிசி போல், ஏதோ மிஷன் கொடுப்பான். பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா,
உன்னை பார்க்கும்போது அந்த பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கு. நீ வந்து கண்டிப்பாக ஒரு ஆஷன் ஒன்றா தான் இருப்ப. எனக்கு வந்து நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்குறான். என்னோடய லேடி வந்து இந்த அரியாண்டல்ன்ற இடத்துல இருக்கா. அந்த இடம் வந்து ரொம்ப குளிராக இருக்குது. அவளுக்கு வந்து நீ வந்து ஒரு நெருப்பை காட்டணும். நீ தேடுற நெருப்பு கூட அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறான். ஏங்க இந்த மிஷனை அக்செப்ட் பண்ணும். Thank you. They of ash never fail. Just a moment then. எதோ எடுக்கிறான் கையில். The painting of Ariandel. ஓகே, ஏதோ ஒரு பெயிண்டிங்கோட ஒரு பகுதி எடுத்து கொடுக்குறான். Go on, அதை தொட சொல்கிறான். take it. Touch it. ஐயோ நம்ம மாட்டிட்டோங்க. கை நம்மளை இழுக்குதுங்க உள்ளார. ஐயோ ஏங்க நம்மளை எங்கேயும் டெலிபோர்ட் பண்ணிருச்சுங்க அது. என்ன சொல்கிறேன்னா இவனோட சேர்த்து 2 பேர். இங்கே நம்ம ஆக்சுவலாக எங்கேயோ டெலிபோர்ட் ஆகிட்டோம். இருங்க எங்கன்னு பார்ப்போம். இங்கே ஒரு குகைங்க. எங்கே வெளில வந்துட்டோம். பான் ஃபயருங்க. பெயிண்டட் வேர்ல்ட் ஆஃப் அரியாண்டல். ஓகேங்க, இது வேறு ஏரியா போல். நம்ம வந்து கெத்தீட்ரல் ஆஃப் த டீப்பே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, இது லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக இருக்குங்க. இந்த ஏரியாவுக்கு அப்புறம் இந்த ஏரியான்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம், கத்தீட்ரல் ஆஃப் த டீப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு கேட்டாகம்ஸ் ஆஃப் கார்த்தஸை பண்ணிட்டோம். அதுதான் நம்ம பண்ண தப்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியாவில் இருக்க எனிமீஸ்லாம் வந்து வீக்காக இருக்கானுங்க. நம்ம லெவல் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஏரியா கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் எனிமீஸ்லாம் ஒன் ஷாட் ஆயிடுறானுங்க. ஓகே வாங்க போ. ஏதோ டோர் இருக்குங்க, வாங்க திறப்போம். திறக்க முடியலங்க. அந்தாண்ட எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு டோர் இருக்குங்க, இதுவும் திறக்க முடியலங்க. இது ஒரு ஐட்டம் இருக்குது, என்னென்னு பார்ப்பாங்க. இங்கே என்னென்னு பார்ப்போம். நாச்சுடு விப்புனா வந்து சாட்டைங்க. ஏதோ சாட்டை. ஓகே, நம்ம நார்மல் விப்பு, இது நாச்சுடு விப். ஓகே, ஏதோ முள்ளாக இருக்குங்க இதில். பாருங்கள் ஏதோ அடிக்கிறான். ஸ்கில் என்னன்னு பார்ப்போம். என்னங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இதில் வந்து ப்ளீடு இருக்குங்க. எனிமீஸ்லாம் ப்ளீட் ஆவானுங்க. ஓகே நமக்கு தேவையில்ல, வாங்க போ. ஏங்க நம்ம இந்த டீமன் ஃபிஸ்ட்டுன்னு ஒன்று எடுத்தோங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அந்த டீமன் சொல்ல அப்போ வாங்கினேங்க. இங்கே யூஸ் பண்ணலைங்க, பயங்கரமாக இருக்குங்க இது. ஆனால் ஃபிஸ்ட் ஓப்பனுங்க, கிட்ட போய் தான் அடிக்கணும். ஏங்க ஸ்கில்லு பயங்கரமாக இருக்குங்க, முரட்டுத்தனமாக இருக்குங்க ஸ்கில்லு. காட் ஆஃப் வார் விளாட்ற மாதிரி இருக்குங்க. காட் ஆஃப் வாரில் இந்த காண்ட்லெட் போட்டுப்பாலாம் அது மாதிரி இருக்குங்க. ஏங்க இது தெரியாமல் இவ்வளோ நேரம் ஆடிட்டுருக்காங்க. ஆனால் இது ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குங்க. பாஸ் ஃபைட்லலாம் பெருசாக யூஸ் ஆகுமான்னு தெரில. நம்ம வேறு வேலை பைரோமன்சி பில்டு போயிருந்தா இது யூஸ் பண்ணியிருக்கலாங்க. பாருங்கள் 20 ஸ்ட்ரென்த்து யூஸ் பண்ணலாங்க. நம்ம ஒரு வேளை ஸ்ட்ரென்த்து லெவலப் பண்ண தானே போகிறோம் எப்படியும். அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டா. பயங்கரமாக இருக்குங்க அந்த வெப்பனு. வெப்பன் ஸ்கில்லு பயங்கரமாக இருக்குது. ஓகேங்க, எதுவும் வழி இல்லை இந்த பக்கம். திறக்க முடியல, நம்ம வெளியில் தான் போகணும் போல். நம்ம போகும்போது ஒரு மேலே ஒரு படிக்கட் போனது தெரியுமா, அங்கே தான் போகணும். இங்கே ஒரு ஐட்டம் வேறு இருக்குது, இங்கே தான் போகணும் போல். யாரும் இல்லைங்க. எங்கங்க ஒரே அடியில் செத்துட்டானுங்க எல்லாரும். எஸ்ட ஷாடுங்க. என்னங்க பண்ணுறான்? ஏங்க அவனே பத்திட்டு எரிஞ்சு நம்ம மேலே வந்து குதிக்கிறாங்க. ஓகே அதான் அந்த ஸ்பெல்லு போல். அவனுங்களே சூசைட் மாதிரி வந்து தாவறானுங்க. கீழே ஏதோ வழி இருக்குங்க. இருங்க, கீழே போனால் மேலே வர முடியாது போலையே. வேணாம், நம்ம வந்து மேலேயே போவோம். ஏதோ ஒரு கேட்டு போட்டிருக்குங்க. ஏங்க இது ஏதோ சுடுகாடுங்க. இங்கே பாருங்க, போனாலும் எந்திரிச்சாது.
எங்கடா ஓடவும் முடியலங்க, இவனை அடிச்சு தான் போகணும் போல். ஆனால் இவனை அடித்த பிறகு சோல் ஒன்றும் வரலங்க, கம்மியாக தான் ஆகுது. ஏதோ ஐட்டம் மட்டும் இருந்தால் ஓட்டிடலாங்க எடுத்துகிட்டு. இங்கே ஏதோ வழி போதே, இருங்க அங்கே போவோம். எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்கான். அங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. அஸ்டோரா கிரேட் ஷாட். இருங்க என்னன்னு பார்ப்போம். இதாண்டது ஐட்டம் இருக்கா? எதுவும் இல்லைங்க. ஏங்க அவன் எந்திரிச்சு வரானுங்க, இங்கே பாருங்களேன். பூமிக்குள்ளேருந்து எந்திரிச்சு வரானுங்க. இங்கே பாருங்க வந்துட்டானுங்க எல்லோரும். இவனுங்களுக்குலாம் ஃபயர் டேமேஜ் தாங்க கரெக்டு. நம்ம லாங் ஷாட் போயிடும், ஃபயர் லாங் ஷாட். இது தாங்க சும்மா வேகமாக அடிக்கும், சர சர சரன்னு பாருங்க. ஓகேங்க, நான் இப்போ தாங்க பார்க்குறேன் அந்த ஃப்ளஷ்ஷு, அதாவது எதுவுமே போடாமல் இருக்கவனுங்களுக்கு நம்ம ஃபயர் டேமேஜ் வச்சு அடித்தா டேமேஜ் அதிகமாக விழுவுது. ஏதாவது ஆர்மர் போட்டிருக்கவங்களுக்கு நம்ம வந்து லைட்னிங் டேமேஜ் வச்சு அடித்தா டேமேஜ் அதிகமாக விழுவுது. ஓகேங்க, ஏதோ லாங் ஷாட், என்னென்னு லாங் ஷாட் பார்க்கலாம். அங்கே ஓடிடும் ஃபஸ்ட்டு. இங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டானுங்க. போடுறா, ஏன்டா எத்தனை பேர் இருக்கானு, எங்கே போகிறதுனே தெரிலங்க. ஏங்க ஏதோ ப்ளீடுங்க, ஏதோ ப்ளீடு ஏறிட்டே இருக்குங்க மீட்ரு. ஏங்க ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குங்க மேலே. ஐயோ, ஏங்க ஏதோ விளையாண்டுட்டாங்க பாருங்களேன். ஏதோ ஒரு ஒட்டிகிட்ருக்குங்க மேலே. யாருங்க அவன்? புதுசாக இருக்கான். வயிற்றுலேருந்து ஏதோ இன்னொரு ஸ்கெலிட்டன் வருதுங்க. ஏங்க பிளட் லாஸுங்க. ஆனால் எப்படிங்க அந்த மீட்ரு ஃபுல்லாகிட்டே இருக்குங்க. ஆனால் இது ஒரு புழு மாதிரி மேலே ஒட்டிகிட்ருக்குங்க. ஐயோ, கீழே பாருங்கள், ஏதோ ஒரு பாலத்துக்கு கீழே ஏதோ ஒரு ஐட்டம்லாம் இருக்குது. அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு புழு மாதிரி இருக்குங்க அவன். அதுதாங்க நம்மளை சாப்பிட்டுட்டே இருக்குது. ப்ளீடு வந்து ஏறிட்டே இருக்குங்க. எப்படிங்க இது பண்ணுறது, இது ஆஃப் பண்ணுறது? ஐயோ, இவன் வேறு வந்துகிட்டே இருக்கானே. ஏங்க இவனுங்களை கொன்று தான் எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கானுங்க. நம்ம ஓடிடணும் போல் இவனுங்களை கொண்டுட்டு. திருப்பி திருப்பி வந்தால் இவனுக்கு வந்து எந்திரிச்சு வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. வாங்க ஓடிடும். பாருங்க எந்திரிச்சு வந்துட்டான் அதங்காட்டியும். ஏங்க பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்குங்க. இப்படி வந்து செத்துருவாங்க. ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு அது எப்படி வந்ததுன்னே தெரிலங்க. ஏதோ ஒரு எனிமி போட்டிருக்கான், ஆனால் எவன் போட்டானே தெரில. ஐயோ, எவனும் வராங்க. அங்கே பாருங்க, இவன் வேற ப்ளீட் யூஸ் பண்ணுறாங்க வெப்பனில். ஆனால் பெருசாக இல்லை, டக்கு டக்குன்னு அவனை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏங்க விழுந்துருச்சிங்க அது உடம்புலேருந்து. ஐயோ, பாருங்க டக்குன்னு இதை விழுந்துச்சுங்க. ஏதோ ஒரு டைமிங்கில் விழுந்துருச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் இருந்தால் நம்ம வந்து ஃப்ளாஸ்க்கு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்குது. ஒரு 2-3 ஃப்ளாஸ்க்கு அது குடிச்சிடறோம். எல்லாம் வேஸ்ட்டுங்க, ஒன் ஷாட்டு தான் எல்லாருக்கும். பாருங்க எந்திரிச்சிட்டே இருக்காங்க. எதுவும் ஐட்டம்லாம் இல்லைங்க. கீழே ஒரு வழி போகுது, அங்கே போவாங்க. ஏங்க இந்த ஒயிட் பிரான்ச் ஞாபகம் இருக்குல்ல, நம்மள ஒருத்தன். ஏங்க இங்கே பாருங்க, அந்த அம்பு விட்டுட்டு இருந்தாலும் ஒருத்தன், அவன் தாங்க. எங்கே இருந்தாலும் அம்பு வருதுன்னே தெரியலையே. ஆனால் நம்மளும் அடிக்கலைங்க. பாருங்க நம்ம இங்கே இருக்கோமா, அவன் இனிமே தான் அடிக்கிறான். ஒருவேளை நம்பால தான் அடிக்கிறானா? நம்ம எங்கேயோ இருக்குங்க. ஆமாங்க, எங்கேருந்தோ வருதுங்க அம்பு. ஒருவேளை அவன் வந்து 100 செட்டில்மெண்ட்லேருந்து தூக்கி போகிறான்னு நினைக்கிறேன்.
ஓகேங்க, இது என்ன ஐட்டம்னு தெரில. ஏங்க 100 போன் ஷாடுங்க, நல்ல வேலை பார்த்தோங்க. ஓகேங்க, வேறு எதுவும் ஐட்டம் இல்லை. கீழே எதாவது ஐட்டம் இருக்கா? கீழே ஏதோ ஒரு வழி போகுதுங்க. ஆனால் பாருங்க, கீழே ஏதோ ஒரு வழி இருக்குது, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே வாங்க போவோம். ஓகே, இங்கே பாருங்களேன், இங்கே ஏதோ வழி இருக்குது, பின்னாடி ஒரு வழி இருக்குது. இந்த சரி போவோம். எதுவும் ஐட்டம் இல்லைங்க. இங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க, என்ன ஐட்டம்னு பார்ப்பாருங்க. பர்ஸு, வார்டு, கிரேட் ஷீல்டு, என்ன ஐட்டம்னு பார்ப்போம் வருங்க. எங்கே இருக்குன்னே தெரியலையே. ஷீல்டு எங்கே இருக்கு? இது வெப்பன் போல், இதில் இல்லை ஷீல்டு. கன்ஃபியூஸ் ஆகுதுங்க அப்பப்போ. இந்த இங்கே தான் இருக்குது பாருங்க. ஸ்ட்ரென்த் ரெக்யர்மெண்ட் 34ங்க, யூஸ் பண்ண முடியாது. இருங்க, டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து கர்ஸுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்யுமா அந்த ஷீல்டு. இது ஸ்கில்லு பாருங்கள், வெப்பன் ஸ்கில்லுன்னு போட்டிருக்கான். கர்ஸுன்னா தெரியல, நம்ம வந்து அந்த கூட செத்தாலும் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீடியோவில், அது வந்து கொஞ்சம் பிளாக் பண்ண முடியும் போல். ஏதோ வழி இருக்குது என் கீழே, ஏதோ ஏணி இருக்குது, வாங்க போவோம் கீழே. எங்கேங்க, எங்கே இருக்கோன்னே தெரியலையே. ஓகேங்க, அந்த கீழே ஒரு வழி இருந்ததில்ல, அங்கே வந்துட்டான் போல். ஏங்க இங்கே பாருங்க, இவன் தாங்க, இவன் அடித்தோடனே பாருங்களேன், அந்த புழு மாதிரி இருந்துருச்சு தெரியுது அந்த ரைட்டில். ஏங்க அந்த நெருப்பு பக்கத்தில் இருந்தோடனே போயிடுச்சுங்க. போயிடுச்சா போலையா? போகலங்க, ஆனால் போன மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்ததுங்க. அப்போ எப்படி தாங்க அது போவோம்? ஐயோ ஏங்க, இதெல்லாம் எனிமி வந்து பாஸ் ஃபைட்டில் வந்து போட்டானா என்னங்க பண்ணுறது? இதுக்கு முதல்ல கண்டுபிடிக்கணுங்க எப்படி இதை இது பண்ணுறதுன்ட்டு. ஒன்றும் ஆக மாட்டேங்குதுங்க, இந்த புழு அப்படியே இருக்கேன் உடம்புல. அது பாருங்க, அப்படியே ப்ளீடு மீட்டரை ஏற்றிட்டே இருக்கு. இவனை ஃபஸ்ட்டு கொல்லுங்க, இவன் தாங்க காரணம். கண்டுபிடிச்சிட்டேங்க, இவனால தாங்க அந்த புழு வந்து நம்ம உடம்புல ஒட்டிக்குது. இவனை பாருங்க, இவனை பார்க்கும் போதே உடம்புலலாம் புழுவாக இருக்கு. இப்போ இவன் தான் கண்டிப்பாக. ஓகே பார்த்துக்கலாம் வாங்க. ஏங்க பூச்சிங்க, இருங்க அடிப்போம். டைட்டனேட் ஆடுங்க. ஓடிடுச்சு. விங்க்லிங் டைட்டனேட்டுங்க, நல்ல வேலை. எதுவும் ஹெவி ஜெம்மு ஷார்ப்பு ஜெம்முன்னு கொடுக்காம இருந்தது. இந்த பக்கம் எதுவும் வழி இல்லைங்க, இப்படி தான் போகணும் போல். மேலே எதுவும் இல்லைங்க, எதுவும் இல்லை. இது வேறு ப்ளீடு மீட்டர் ஏறிட்டு இருக்கு. எங்கே இன்னொன்று இருக்குங்க, வாங்க அடிப்போம். ஐயோ ஓடிடாத. டிங்க்லிங் டெட்டனேட். ஏங்க இதுங்க இந்த டைனோசரு, கிறிஸ்டல் டைனோசருங்க. இருங்க மேலே ஏதோ வழி இருக்கான்னு பார்ப்போம். மேலே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஓகேங்க, இதுதுங்க நம்ம வரும்போது ஒரு மேலே ஐட்டம் இருந்ததில் டோர் ஓப்பன் பண்ணும்போது, அதுங்க. அந்தாண்ட ஏதோ வழி இருக்கா? இல்லைங்க, நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம படிக்கட்டில் இறங்கினோம்ல, அது கீழே இருக்குங்க. இது கொஞ்சம் மேலே இருக்குது, வர முடியாது போல் இந்த பக்கம். எதுவும் வழி இல்லைங்க, அவ்வளோதான். இது அடிக்கிறது தான், வேறு எதுவும் வழி இல்லை. வெப்பனை மாற்றிப்போங்க. இந்த இது என்ன பண்ணுதுன்னு தெரிலங்க, இதுக்கு எதுக்கும் வந்து ஒரு ஸ்டோரியே இல்லை. இது என்னது, எதுக்கு இங்கே என்ன பண்ணுதுன்னு தெரில.
டைட்டனைட் ஸ்கேல். ஓகேங்க, இந்த பக்கம் எதுவும் ஐட்டம் இல்லைங்க, அவ்வளோதான். நம்ம வந்து ஃபயர்லிங் ஸ்ட்ரெயின் போயிட்டு லெவலப் பண்ணிடுவோம் வாங்க. ஓகே, ஆக்சுவலாக இங்கேருந்து கீழே குச்சா பான் ஃபயர் போயிடலாங்க. ஓகே, ஸ்ட்ரென்த்து தாங்க போட போகிறோம். இப்போதைக்கு ஸ்ட்ரென்த் வந்து போட்டு ஒரு 30லேருந்து 40க்குள்ளே போயிடும். அப்போ தான் டேமேஜ் அதிகமாகும். ஓகேங்க, வந்தாச்சு. திருப்பி இங்கேருந்து அது வரைக்கும் போகணுங்க. ஓகேங்க, எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லை இங்கே. டேரெக்டாக எனிமீஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வந்து ஒரு இடத்துல பிரிஞ்சோம் தெரியுமா, ஒரு இடம் மேலே போச்சுல, அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகேங்க, வந்தாச்சு கரெக்டாக. இங்கே தாங்க மேலே போகணுங்க. ஓகே, மேலே ஒரு பெரிய டோர் இருக்குங்க. இருங்க, ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது. ரெட் பக் பெல்லட்டுங்க. ஓப்பன் பண்ண முடியலங்க. வாங்க போவோம். இந்த பக்கம் ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. ஏதோ பாக்ஸ் இதாங்க பாருங்கள், ஏதோ ஒரு ஐட்டம் வச்சுருக்கானு. ரஸ்டட் காயின். இருங்க என்னன்னு பார்ப்போம். எங்கங்க காணோம். இதா இங்கே இருக்குங்க. ஓகே, ஐட்டம் டிஸ்கவரி அதிகமாகனு போட்டிருக்குங்க. வாங்க போவோம். இங்கே பாருங்கள், எவனோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான். அங்கே பாருங்கள், அம்பு விட்டுட்ருக்காங்க. என்னமோ ஒரு புகை மாதிரி இருந்ததுங்க. எங்கே அவன் தாங்க இதை போடுறான். எனிமீஸ் ஆனால் பெருசாக ஒன்றும் டேமேஜ்லாம் பண்ணலங்க. நம்ம வந்து ஓவர் லெவலாக இருக்கோம். நம்ம போயிட்டு கேட்ட கேம்ஸ் ஆடிட்டு ரொம்ப லெவலாக போயிட்டோம். நல்லா எனிமீஸ்லாம் ஈஸியாக இருக்கானு. ஏங்க அது ஒரு புகை மாதிரி நம்ம மேலே ஒட்டிகிட்டு இருக்குங்க. ஐயோ, ஏங்க இவன் வந்து அந்த ஸ்பெல்லு மட்டும் போட விடக்கூடாதுங்க. நெருப்பு ஏற்றிட்டு ஏங்க எவனோ மேலே இருக்காங்க. ஏங்க இவங்க இந்த அண்டர் செட்டில்மெண்ட்டில் இருந்தால இருங்க, ஏதாவது தூக்கி போட்டு இவனை கீழே இறக்கிவிடும். வந்துட்டான். வேறு ஸ்பீடாக அடிப்பானே. எங்க பாமை தூக்கி போடுறாங்க. ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு, வாங்க எடுப்போம். இங்கே பாருங்க, இங்கே வேறு இருக்கான். ஏங்க ஐயோ, வந்துட்டாங்க. மேலேருந்து கீழே வந்துட்டான். நம்ம பார்க்காம போயிருந்தா மண்டையில் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த ஏரியா ஈஸியாக தான் இருக்கும் போல். ஈஸியாக முடிச்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவன் அடித்தான். எங்கே இருந்து அடித்தானே தெரில. வாங்க போவோம். ஏங்க அவனை கீழேருந்து அடிக்கிறாங்க. எதோ ஐட்டம் இருக்கா இந்த பக்கம்? எதுவும் இல்லைங்க. கீழே போவாங்க. பாருங்க, 3 பேரா 2 பேரா? 3 பேருங்க. கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கானுங்களே. எங்கடா ஓடுற சாவுடா நாயே. கீழே ஏதோ வழி போகுதுங்க, மேலே ஏதோ வழி போகுது. இங்கே பாருங்க, நான் ஒழிஞ்சிருக்கான். நான் கிளேமர் ஞாபகத்துலேயே பாருங்க த்ரஸ்ட் பண்ணுறேன். ரேஞ்சே இல்லை. அவனே செத்துட்டாங்க. வாங்க போவோம். இந்த பக்கம் போக முடியுமா? இல்லை அவங்க போக முடியாதுங்க. மேலே போகிறதுக்கு வழி இல்லை, தாண்டி தான் போனோம். கீழே வந்து செத்துற போகிறோம். எவனோ வராங்க. மேலே போவாங்க, கீழே அப்புறம் போவோம். ஏதோ ஐட்டம் இருக்குங்க, அங்கே போய் எடுப்போங்க. ரெட் ஐயோ ஐயோ, இங்கே பாருங்க 2 பேரும் வந்துட்டானுங்க. எங்கங்க ட்ராப்புங்க. கரெக்டாக நமக்கு மேலே 2 பேர் இருக்கானுங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது எவனுக்குமே. எங்கங்க மேலே படல.
வாடா டக்குன்னு. ஐயோ இவனா? இவன் வேற அந்த ஸ்பெல்லு வேற போடுவாங்க, துரத்திட்டே வருவான். இங்க பாருங்க, எங்க ஏதோ தூக்கி தூக்கி போடுறானுங்க, வெள்ளை கலரில் புகை மாதிரி வருது, என்னென்னு வர தெரில. இருங்க, ஒரு ஓப்பன் ஏரியா ஓடிடும். வாடா நான் இங்க. ஏட்டினட் ஷாட்டு தாங்க, தேவையில்லை. இருங்க, இது ஐட்டம் அந்த பக்கம் இருக்கான்னு பார்ப்போம். 100 ஜாமுங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்ன ஐட்டம்னு பார்ப்பாருங்க. இந்த பக்கம் வழி இல்லைங்க. இருங்க, அந்த ஐட்டம் என்னான்னு பார்ப்போம். ஓகேங்க, இது வந்து இந்த ப்ரிவென்ட் எஸ்டர்ஸ் ஃப்ளாஸ்க் ரெக்கவரிங்க. இது வந்து போட்டால் வந்து எவனாலேயும் வந்து ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஆன்லைன் ஐட்டம் தான் மெயினாக. ஏதாவது என்பிசி வந்தால் நம்ம போடலாம். பாருங்க, எவனா இருக்கான். நல்ல வேலை நம்ம திரும்பி பார்த்தோங்க, இல்லைன்னு வச்சுங்க ஐயோ 3-4 பேர் வந்துட்டானுங்க. டே அடிச்சுட்டே இருக்காதீங்கடா, கேப் விடுங்கடா. ஏங்க அவன் பார்க்கறதுக்கு தாங்க அப்படி இருக்கான், ஆனால் செம தொல்லையாக இருக்காங்க அவன். இது தேவையில்லைங்க. நம்ம கிரேரடோட தொப்பிங்க அது. பாருங்க, மேலே ஒருத்தருங்க, 2 பேர். இங்கே பாருங்க, அங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன். பல்லி மாதிரி என்னடா பண்ணுறீங்க மேலே? ஏதாவது லாஜிக் இருக்கா நீ இருக்கிறதுக்கு? சாப்பிடானே. அவ்வளோதாங்க, இந்த பக்கம் உள்ள எப்படி தான் போகணும். மேலே இது வழி போகுதுங்க. இருங்க, மேலே போய் பார்ப்பேன் ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு. இல்லைங்க, மேலே எதுவும் ஐட்டம் இல்லைங்க. போ. அவனே செத்துட்டான் போல. இவனாங்க? யாரும் இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கான். நம்ம ஒரு வேளை ஃபஸ்ட்டு கத்தீட்ரல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குங்க. பரவாயில்ல, நம்ம தப்பு இல்லைங்க. இந்தாண்டு ஐட்டம் இருக்கான்னு தெரியலையே. எதுவும் இல்லைங்க. வாங்க போவோம், மேலே தான் போகணும் போல். 2 பேர் வரானுங்க. இருங்க, இங்கே எந்த பாம்பு போடுவோம். தேவையில்லாமல் ஒரு பாம்பு வச்சிட்டுங்க, அவங்களே பார்த்துட்டு தான் எறிகிறாங்க. ஐயோ, கரெக்டாக ஜம்ப் பண்ணும் போது நம்ம கூடயும் சேர்ந்து ஜம்ப் பண்ணி தாவிட்டானுங்க. கரெக்டாக டேமேஜ் விழுந்துச்சு நமக்கு. இந்தாண்டு ஒரு டோர் இருக்குங்க. ஐயோ, எவனா இருக்காங்க. இது திறக்க முடியுதுங்க. இருங்க, இந்தாண்ட 2-3 பேர் இருந்தானுங்க. பாருங்க, ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு. ஐயோ, எவனோ வந்துட்டாங்க பின்னாடி. நம்ம வரும்போது எவனும் பின்னாடி இல்லைங்க. இவன் எங்கேருந்து வந்தானே தெரில. சூசைட் பண்ணும்போது அவங்களுக்கும் டேமேஜ் விழுதுங்க. அவனுங்க ஆளுங்களே அடிக்கிறான். இந்த ஐட்டம் அப்படி என்னதான் ஐட்டம்னு பார்ப்பாருங்க. எம்பர் தாங்க, எம்பருக்காக இவ்வளோது. வாங்க போ. லெஃப்டில் இது வழி போகுதுங்க. இருங்க, இங்கேருந்து பார்ப்போம்.
ஏதோ ஒரு இதுங்க ஜெயண்ட்டுங்க. நம்ம ஃப்ரெண்டாவன் எங்கங்க இங்கேயே அடிக்கிறான் பாம்பை. வாங்க போம். ஸ்லைம். இந்த ஸ்லைம் செம கடுப்புங்க. நல்ல வேலை ஃபயர் வெப்பன் வச்சுருக்கோம். வாங்க போம். ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க, போய் எடுப்பாங்க. ஐயோ என்னன்னே தெரிலங்க, ஏதோ ஒரு மேலேருந்து கூட்டிருச்சு. ஐயோ 2-3 பேர் இருக்காங்க. எங்கே ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க? இங்கே இருக்க எனிமீஸ்லாம் ஸ்பெல் யூஸ் பண்ணுங்க போல். சர்ச்சுங்க. இந்த கத்தீட்ரல்னு போட்டிருக்காங்களா, கத்தீட்ரல்லாம் சர்ச்சு தாங்க. இவனுங்களாம் பாதிரியார் போல். இவனுங்களும் ஆனால் அண்டர்டாக மாறிட்டானுங்க. ஓகேங்க, தண்டது வழி இருக்குது. எங்கே ஏதோ லிஃப்ட்டுங்க. லிஃப்ட்டில் போகலாமா? இல்லைங்க, கடைசியாக போவோம். இந்தாண்ட வழி இருக்கலாங்க, போவோம். கீழே வேறு அந்த இது இருக்குது, 1ஆவது நினைக்கிறேன். வாங்க போவோம். ஐயோ எந்திரிச்சிட்டாங்க. ஐயோ வாங்க ஓடிடும். ஆமாங்க, நம்மள தாங்க அடிக்கிறான். நம்ம ஃப்ரெண்ட் இல்லைங்க இவன். லிஃப்ட் இங்கே கீழே போகுதுங்க. இது ஒரு வழி இருக்கு, வாங்க போவோம். கேட்டுங்க. இந்தாண்டு ஒரு வழி இருக்கு. இல்லைங்க, வழியெலாம் இல்லைங்க, ஒரே வழி தான். ஓகேங்க, அந்த டோர் இருந்ததில்ல பான்ஃபயர் பக்கத்தில் 2 டோரு, அதில் ஏதோ ஒரு டோருங்க அது. வேற வந்துட்டோம். வாங்க ஹெல்த் ரிஸ்டோர் பண்ணிட்டு திருப்பி மேலே போவாங்க. ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். அந்த வழி தான் போயாகணும் போலங்க. இது ஆக்சுவலாக வந்த வழி. இந்த பாருங்க 2 பேர் இருக்கானுங்க. இங்கே தான் போகணும் போல். எப்படிங்க தாண்டி ஓடிடலாமா பேசாமல்? ஏதோ ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க. வாங்க ஐட்டம்ஸை மட்டும் எடுத்து ஓடிடும். ஐயோ இவன் வேறு பத்திரி ஏறிடுறாங்க. ஐயோ கீழே தள்ளி விட்ற போகிறாங்க, அதாங்க பிரச்சனை. அடி வாங்கினா கூட பரவாயில்ல, இந்த ஹெல்த்து கம்மியாக தான் குறையுது. இருங்க என்ன ஐட்டம் பார்ப்போம். ஏதோ ஐட்டம், என்ன ஐட்டம் கூட பார்க்கல. எதுவும் இல்லைங்க, பாக்ஸ் தான். ஐயோ அவனை அம்புலாம் விட்றாங்க. டேடி வெளில மட்டும் போய்க்கிறான்டா, டே விட்றா. வாங்க ஓடிடும். ஐயோ போடுறா. இவனுங்க வேறு அடிச்சுட்டே இருக்கானுங்க, இவன் வேறு அடிக்கிறான். ஐயோ வழியுங்க, அவங்க ஓடிடுவான் அந்த வழியில். பாடி கீழே ஏதோ வழி போகுதுங்க, வாங்க போவோம். இங்கே ஒரு வழி, இங்கே ஒரு வழி போகுதுங்க. இந்த வழியிலே போவோம். ஓகே, இதுதான் கீழே போகிற வழி போல். எதுவும் ஐட்டம் இல்லைங்க, அதான் இங்கே ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஏதோ சவுண்டு கேட்குது, ஆனால் எவனுமே இல்லைங்க. சரி வாங்க போவோம். இதை இவன் வந்துட்டான். ஏதோ ஸ்பெல்லுங்க. ஐயோ நல்ல வேலைங்க, நம்ம மண்டையில் வந்துருக்குங்க. இருங்க என்ன ஸ்பெல்லுன்னு பார்ப்போம். சீக் கைடன்ஸ். ஏதோ மிராக்கிள் ஸ்பெல் போலங்க. இது வந்து ஹெல்ப்லாம் இருந்தால் காட்டும் போல். ஏங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க, வாங்க போவோம். எதுவும் வழி இல்லைங்க இந்த பக்கம். ஏங்க ஏதோ ஏணி இருக்குங்க, இங்கே பாருங்க. நல்ல வேலை பார்த்தோம். எங்கங்க பெருசாக இருக்குங்க. வந்துட்டோம். ஐயோ கரெக்டாக நம்ம இவன் தாங்க அந்த சவுண்டு போயிட்டு இருந்தது. மேலே ஏதோ சவுண்டு கேட்டுட்டு இருந்ததில்ல, இவன் தாங்க டங்கு டங்குன்னு போயிட்டு இருந்திருக்கான். ஐயோ கண்டினியூஸ் அடிச்சுட்டே இருக்கான். எடுத்து போடா நாயே. ஏதோ ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம் இருங்க. ஆமாங்க ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. எம்பர் தாங்க இருக்குது, பெருசாக எதுவும் இல்லை. ஓகேங்க, இங்கே தாங்க அந்த அம்பு விட்டுட்டு இருந்தானுங்களே,
நம்ம வரும்போது அவனுங்க. அவ்வளோதாங்க, வாங்க போவோம். ஐயோ சே, ஏங்க நான் பாட்டுக்கு ஞாபகமே இல்லாமல் ஏனியில் ஏறி வந்ததே தெரியாமல் கீழே வந்து செத்துட்டாங்க. இங்கே சோல் ரிட்ரீவ் பண்ணியாச்சு, வாங்க போவோம். கீழே ஒரு வழி போகுதுங்க, அங்கே போவாங்க. கீழே குதிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இங்கேருந்தே. ஒன்றாவது லைட்டாக டேமேஜுங்க. ஏங்க இது வேறு வழிங்க. நல்ல வேலை பார்த்தோங்க. நான் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு ஸ்டெப்ஸு கீழே போச்சுல, அந்த வழி நினச்சேங்க. இருங்க அடித்து பார்ப்போம். ஆமாங்க, மிமிக்குங்க. நல்ல வேலை. செத்து போடா நாயே. ஏங்க டீப்பு டிவைன் டோம்னு எதை போட்டிருக்குங்க. இது நம்ம மிராக்கிள்ஸ் வாங்கிக்கலாம். எங்கே அந்த டோமன் தெரியலையே. ஓகே, என்ன போட்டிருக்குன்னா இந்த டோம் வந்து இந்த டீகன்ஸ் ஆஃப் கேத்தட்ரலுக்கு சொந்தமானதுன்னு போட்டிருக்கு. இதை வந்து மிராக்கிள்ஸாக மாற்றிக்கலான்னு போட்டிருக்கு. ஓகேங்க, வாங்க போ. வேறு எதுவும் இங்கே இல்லைங்க. ஓகே, வந்த வழி தாங்க. வாங்க ஓடிடும். எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லை. ஏன் நான் வராங்க. ஐயோ, மேலேருந்து எவனை குதிச்சிட்டான். இருங்க லைட்னிங் போடுவோம். ஆர்மருக்குலாம் லைட்னிங் போட்டால் டேமேஜ் அதிகமாக உள்ளவங்க. இப்போ போட்டு பொழப்போமா. டேமேஜை பாருங்கள், பாதி குறைஞ்சிருச்சு. செம ஓப்பிங்க. நம்ம இது தெரியாமல் இருக்கோம். இவ்வளோ நாள் ஆர்மர் போட்டிருக்கவங்களெல்லாம் வந்து லைட்னிங் டேமேஜ் வச்சு அடித்தா டேமேஜ் விழுந்துருக்குங்க. ஓகே, இங்கே 2 வழி இருக்குது. ஏதோ ஒரு ஐட்டம்ங்க, வாங்க போய் எடுப்போம். ஓகே, இவன் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறான் போல் அந்த ஐட்டமை. வாங்க போவோம். எம்பர் தாங்க, எதுவும் இல்லைங்க பெருசா. வாங்க ஓடிடும். ஐயோ ஏங்க ஏதோ பாஸுங்க. ஏங்க இவன் இந்த கர்ஸு போடுறாங்க. ஐயோ ஃபுல்லாக செத்துருவாங்க நம்ம. ஏங்க ஏதோ பூச்சி மாதிரி தாவறாங்க, 8 கால் பூச்சி மாதிரி. ஏங்க என்னங்க பாஸ் என்னங்க பண்ணுறான் உள்ளர. ஆல்ரிச் அஃபேர். கிரிட்டிக்கல் ஹிட் போட்டால் எஃப்பி வந்து இன்க்ரீஸ் ஆன் போட்டிருக்கேங்க. ஏங்க இந்த லைஃப் ரிங்கை தேவையில்லாமல் வச்சுருந்துருக்காங்க இவ்வளோ நேரம். நம்ம தான் இந்த எஸ்டஸ் ரிங்குன்னு ஒன்று எடுத்தோம்ல, எங்கே இருக்குன்னு தெரிலது. இங்கே பாருங்கள், என் பக்கத்தில் தான் இருக்குது. இது பாருங்களேன், ஒவ்வொரு வாட்டி ஹெல்த் யூஸ் பண்ணும் போதும் ஹெல்த் எக்ஸ்ட்ரா ஆகும். இது ஆனால் வந்து ஒரே வாட்டி தான் வந்து ஹெல்த் அதிகமாக தரும். அதனால் எஸ்டஸ் ரிங் போட்டுக்கலாங்க. எங்கே ரோல் பண்ண முடியல. ஆமாங்க, 70க்கு மேலே போயிட்டாங்க. அது 0 தாங்க வெயிட்டு, அது எடுத்தாலும் ஒர்க் ஆகுது. எல்லாமே வேணுமே. இப்போ ஏதோ ஆர்மர் பீஸ் தாங்க மாற்றணும் நம்ம. ஏதாவது வெயிட்டு கம்மியாக இருக்க ஒரு ஹெட் பீஸ் போடுவோம். இது பாருங்கள் 69.6ங்க. இது போட்டுப்போம். இது போட்டு ரோல் பண்ணலாம். ஓகேங்க, வாங்க போவோம். இப்போ வைட்டாலிட்டி போடணும் போலேங்க. இப்போதைக்கு தேவையில்ல, வேணும்னா போட்டுப்போம். ஹெவி ஆர்மர்லாம் போட்டால் தேவைப்படுங்க. இந்தாண்ட எதுவும் வழி இல்லைங்க. என் ஒருத்தன் போனான், அவனை போட்டு அடிப்போம். இவனுங்களுக்கெலாம் நார்மல் வெப்பனே ஓகே தாங்க. இந்த நைட் வந்தால் மட்டும்தான் வந்து இந்த கிளேமர் யூஸ் பண்ணலாம்.
இந்த ஜெயண்ட் ஃபைட்லேயும் இந்த கிளைமர் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம 2 வெப்பன் அப்படியே ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏங்க இந்த பக்கம்லாம் எதுவும் இல்லை, அந்த அண்ணன் தான் போகணும் போல். மேலே தான் ஐட்டம் இருக்குங்க. ஏதோ 2 ஜெயண்ட் இருக்கானுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான், இந்த பக்கம் இருக்கான். ஐயோ மேலேருந்து எவனா தான் வரான். இங்கே ஏதோ வழி இருக்குங்க. ஐயோ இங்கே நைட் வேறு இருக்கான். கீழே இங்கே வழி போகுது. ஏங்க ஏதோ கேட்டுங்க. எங்கே வந்துட்டோம்? கீழே ஏதோ. ஐயோ இவங்க அந்த புழுவை ஒட்டு விட்டுருவான்ல, அது வேறு ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். கீழே ஏதோ வழி போகுதுங்க. எங்கே இருக்கோன்னே தெரியலையே. ஓகேங்க ஒரு வழி வந்துட்டோம். சர்ச்சு டோரு 2 டோர் இருந்ததில்ல பக்கத்தில், பான்ஃபயர் பக்கத்தில், அதுதான் போல். எங்கேங்க ஏதோ லிஃப்ட்டுங்க. இப்போ இந்த டோர் போல். இருங்க ஃபயர்லிங்ஸ் ட்ரெயின் போய்ட்டு ஒரு லெவலில் இப்போ போட்டு வந்துடுறேன் டக்குன்னு. இங்கே ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கே லெவலப் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரென்த்து தாங்க போடுவேன், வேறு எதுவும் போடுறதெல்லாம் ஐடியா இல்லை. ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 35 போட்டலான்னு இருக்காங்க. மிராக்கிள்ஸை பார்த்தோன்னே ஃபேத் யூஸ் பண்ணணுன்னு ஒரு ஆர்வமாக இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு வேணாம். நம்ம இப்போ ஸ்ட்ரென்த்லேயே நல்லதான் விளாண்டுட்ருக்கோம். ஹைப்ரிட் போக வேணாம் இப்போதைக்கு. ஓகேங்க ஒரு வழியாக திரும்பி வந்துட்டோம். ஒரு லிஃப்ட் ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அதில் போவோம் வாங்க. மேலே போகுதுங்க. மேலே எங்கே போகுதுன்னு தெரில. ஏதோ புது இடங்க. ஏங்க இந்த இடங்க நம்ம வரும்போது ஒருத்தர் மேலே நான் போட்டுட்டு இருந்தான் தெரியுமா, அவங்க. இந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பாருங்க. ஆமாங்க அங்கே பாருங்கள், ஏதோ ஏணி இருக்குங்க, மேலே போவாங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடம் இருந்து அந்த இடம் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்குங்க. ஏதாவது ஒரு ஹிடன் டோரு, ஏதோ ஒரு ஐட்டமு ஏதாவது வச்சுருப்பானுங்க. டீப் ரிங்குங்க. இது ஆக்சுவலாக இந்த ஸ்பெல் ஸ்லாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க, வேறு எதுவும் இல்லை. நம்ம அட்டோன்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பெல் ஸ்லாட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஆனால் நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம போடலது. இப்போ ஒரு வேளை நம்ம தேவைப்பட்டால் இந்த ரிங் யூஸ் பண்ணி 2 ஸ்பெல் வச்சுக்கலாம். ஓகேங்க வாங்க போவோம். எங்கேங்க அது வழி இல்லைங்க, கீழே தான் குதிக்கணும் போல். ஓகே வாங்க போவோம். இங்கே பாருங்க எவனா இருக்காங்க. ஐயோ சித்திரம் போலையே. எழுத்து போங்க. தெரியாமல் 2 யூஸ் பண்ணிட்டாங்க. எதுவும் வழி இல்லைங்க, முட்டு சந்து தான். ஹிடன் டோரும் எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் கீழே அவனை எந்திரிச்சு வரான். இந்தாண்ட ஒரு வழி இருக்குங்க. இருங்க ஸ்ட்ரைட்டாக அவனை வரான், அவனை அடிச்சுட்டு அப்புறமேட்டு உள்ளே இருப்போம். இங்கே ஒரு வழி இருக்குங்க. இருங்க இங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க, போய் எடுத்துகிட்டு போவோம். இது வந்து அவனுங்க கையிலேருந்து விட்டானுங்களே, கிராஸ் பவ் மாதிரிங்க இது. இவன் எங்கேருந்து வந்தானே தெரியலையே. கீழே விழுந்தா செத்துருவாங்க, பார்த்து தான் விளாட்ணும். இங்கே பாருங்க ஏதோ ஒரு ஐட்டம் ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க, போய் எடுப்போங்க. எதுவும் இந்த பக்கம்லாம் வழி இல்லை. பேல் டங் எதுக்குன்னு தெரியல, இது புது ஐட்டமாக இருக்குங்க. என்னன்னு பார்ப்பாருங்க. நாக்குங்க, இது ஆன்லைன் ஐட்டம் போல். வாங்கினா நமக்கு தேவையில்ல. வாங்க உள்ளார போகிறதுக்கு ஒரு வழி இருந்ததில்ல, அங்கே போவோம் வாங்க. வந்துட்டோங்க. ஐயோ நல்ல வேளை அவனே போய் கீழே வந்துட்டான். கொஞ்சம் இருந்தால் நம்மள தெளிவிட்ருப்பாங்க.
இன்னொருத்தார் இருக்கானே, பொறுமையாக ஆடணுங்க, அவசரப்பட்ட கீழே வந்துடும். ஏங்க இவன் மாதிரி இருக்காங்க அங்கே பாருங்க. இருடா ஒரு செகண்டு. நைட்டுங்க, எவ்வளோ பெருசு வெப்பன் வச்சுருக்கான் பாருங்க. இந்த பக்கம் இது வழி இல்லை, அந்த அண்ணன் தான் போடும் போலையே. வெப்பனை மாற்றிப்பான், கிளேமர் யூஸ் பண்ணுவோம். செவன்ட்டிக்கு மேலே இருக்குங்க, அதனால் வந்து ஆர்மர் மாற்றிக்கிறேன். ஐயோ விட்றா. எஸ்டஸ் ரிங்கு பயங்கரமாக யூஸ் ஆகுதுங்க, அப்படியே ஹெல்த்து ஃபுல்லாகிடுது மோஸ்ட்லி. அடிச்சுட்டே இருக்காண்டாங்க. இருறா ஒரு செகண்டு. ஏங்க இவனுக்கு ஸ்டாண்ட்ஸு பிரேக்கே ஆக மாட்டேங்குதுங்க. செத்துரும் போலையே. இருறா ஹீல் பண்ணிக்கிறேன்டா. ஐயோ செத்துருங்க. ஓகேங்க, ஒரு வழியாக திரும்பி வந்துட்டோம். இந்த வாட்டி அவனை போடுறோங்க. இருங்க எம்பர் யூஸ் பண்ணிப்போம், ஹெல்த்து தேவைப்படுதுங்க. டேமேஜ் பயங்கரமாக பண்ணுறாங்க. எதுக்கு ஒரு பேக்கப்பாக சேஃப்டிக்கு வச்சுப்போம். ஷீல்டு வச்சும் பிளாக் பண்ண முடியாதுங்க. மார்க் பண்ணால் வந்து பயங்கரமாக ஸ்டாமினா குறைஞ்சிருங்க. பிளஸ்டு ஜிம் ஏதோ புதுசாக இருக்குங்க, என்னன்னு பார்ப்போம். ஓகேங்க, இது பாருங்கள். இது வந்து யூஸ் பண்ணால் கிராஜுவலாக வந்து ஹெச்பி வந்து ரீஸ்டோர் ஆகுமா. நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க, வெப்பனில் வச்சுருந்தா மட்டும் போதும், அதுவே ஹெல்த் ஏறுமா. ஓகேங்க வாங்கப்போ. இந்தாண்ட எதுவும் ஐட்டம்லாம் எதுவும் இல்லைங்க. ஏங்க இங்கே வேறு இருக்காங்க, இன்னொருத்தன் 2 பேரும் இருக்கானுங்க, எப்படிங்க அடிக்காது. இவன் வேறு துரத்தி வராங்க. இருங்க அவனை அங்கே கூட்டிகிட்டு போயிடும். எங்கங்க சவுண்டை காணோம். கீழே விழுந்துட்டான் போலங்க, கீழே வந்து செத்துட்டான் போல. ஓகே, இன்னும் ஒருத்தன் மட்டும் இருக்காங்க. ஷீல்டு வச்சு பிளாக் பண்ணிப்போம். ஐயோ இவன் இங்கேருந்து அம்புடுறாங்க, கிட்ட போயிடுவான் டக்குன்னு. வாடா 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 டக்குன்னு. வராங்க வராங்க. எங்க ஸ்லோவாக வராங்க. வந்துட்டான் வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரங்க, அந்த இடத்துக்கு கூட்ட போயிட்டு அங்கே வச்சு போட்டு பொழந்துருவான் இவனை. வாடா டக்குன்னு. எங்க பின்னாடி பின்னாடி போகிறான். இது கீழே வந்துட போகிறாங்க, நம்ம போயிட்டு வந்து அட்றான் என்னைய. சாப்பிட்றோம் அது மட்டும் எனக்கு தெரியுது. கீழே வந்து சாப்பிட்றோம். நல்லா இல்லைங்க, ஏதோ லூஸ் தரமாக ஏதோ ஸ்பெல்லாம் போட்டான், நம்ம அதுங்கண்டி போட்டு தெளியாச்சுன்னு. எஸ்டஸ் ஃப்ளாஸ்க்கு மாற்றாமல் வச்சுருக்காங்க, இது தெரியாமல் எவ்வளோ நேரம். ஏதோ எஸ்டஸ் ஃப்ளாஸ்க்கு ஷார்டு போடும் போது மாற்றிருக்கேன், எனக்கே ஞாபகம் இல்லை எப்போ மாற்றினான்ட்டு. லைட்னிங் போட்டு வச்சுப்போம், தேவைப்படும். எல்லா எனிமையும் ஆர்மர் எனிமையாக தான் இருக்கானுங்க. லைட்னிங் வந்து அடித்தா அவங்களுக்கு டேமேஜ் அதிகமாக வரும். எதுவும் ஐட்டம்லாம் இங்கே இல்லைங்க, வாங்கப்போ. கீழே ஏதோ வழி இருக்குது, ஏதோ ஹிடன் டோர் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைங்க அந்த வழி தாங்க போல், அங்கே பாருங்கள் அங்கே குதிக்கணும் போல். இந்தாண்டி ஒரு வழி இருக்குது, அந்தாண்ட போக முடியாது. இந்தாண்ட ஒரு ஐட்டம்லாம் இருக்குங்க, அந்தாண்ட போக முடியாதுங்க, அந்த வழியே இல்லைங்க.
இங்கேருந்து கீழே தான் குதிக்கணும் போல். செத்து போயிடுவாம்மா இங்கேருந்து குதிச்சா. இல்லைங்க ஒன்றும் ஆகலை, சாவலை, நல்ல ஆகலை. எதுவும் இல்லைங்க இந்த பக்கம், வாங்க போம். ஏன் புது எனிமிங்க, எவனோ புழுவு மாதிரி இருக்கான். ஐயோ எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரியலங்க, நிறைய பேர் வந்துட்டானுங்க. ஆனால் அது பெருசாக டேமேஜ் பண்ணுங்க. ஏங்க இவனுங்க தாங்க பாருங்க, அந்த புழுவை துப்பிட்டானுங்க நம்ம மேலே பாருங்க, ப்ளீடு ஏறிட்டே இருக்கு மீட்ரு. ஐயோ இது வேறு சாவடிக்குங்க. ஓகே ஏதோ டோர் போல், ஓப்பன் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகுதுங்க கேட்டு, மேலே வந்துடுச்சு. ஓகே அந்தாண்ட போகிறதுக்கு வழி போலாங்க. அது பிளட் லாஸ் வர விழுந்துட்டே இருக்குங்க, செம கடுப்புங்க. அது யாரும் எனிமிலாம் இல்லைங்க, வாங்க போ. டூவல் சாம் தாண்டத வழி இருக்கான்னு பார்ப்பாருங்க. எங்கேயோ மேலே தாங்க வழி போகுது, எங்கே போகுதுன்னு தெரில. ஓ ஓகேங்க, இது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பன் பண்ணோம்ல, ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியல, நம்ம கூட சுற்றிட்டு போனோம். அப்போ அந்த டோர் போலங்க அது. இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, இந்தாண்ட போவோம் வருங்க. கான்ட்ராப்ஷன் டஸ் நாட் மூவ். ஓகேங்க இந்த லிஃப்ட்டை ஆக்டிவேட் பண்ண முடியலங்க, வாங்க போவோம். இந்தாண்ட எதுவும் ஐட்டம்லாம் இல்லைங்க, அந்த பிரிட்ஜை தாண்டி தான் போகணும் போல். இந்த ஜெயண்டார் எந்திரிச்சு நிற்கிறான். மேலே தான் வழி போகுதுங்க, வாங்க போவோம். ஐயோ எங்கே இருக்கானுங்க புழு, வராம பாருங்க நெளிஞ்சு நெளிஞ்சு. ஐயோ நிறைய பேர் இருக்கானுங்க போலையே. இங்கே பாருங்க மேலேருந்து உழுவுறானுங்க. இவனை வச்சு போடும். ஆனால் எதுவும் டேமேஜே பண்ண மாட்டேங்கிறானுங்க பெருசாக. ஒன் ஷாட்டு தாங்க எல்லோரும். அவ்வளோதான், இல்லை முடிஞ்சானுங்க. ஏதோ டோர் இருக்குங்க, அவங்க ஓப்பன் பண்ணுவோம். பாஸ் ரூமாக கூட இருக்கும், கண்டிப்பாக தான் பாஸ் ரூம்னு நினைக்கிறேன். இல்லைங்க பாண்ட் ஃபேருங்க. ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.